உணவு தான் நம்ம வாழ்க்கையில மருந்து. அதுல இந்த பிரண்டை மிக முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இந்த குடல் புண்ணை சரி பண்றது, குடல்ல உள்ள ஒவ்வொன்றையும் நோயே ஒரு மனிதருக்கு வரவிடாம, இது சாப்பிடுறவாள கண்டா யமன் கூட பயந்து ஓடுவாராம். ஏன்னா யமனுடைய பாச கயிறான இந்த பிரண்டைய நன்றாக நம்ம கொழுந்து பிரண்டைய பறிச்சுட்டு வந்து நன்றாக அதை கட் பண்ணி அலசிட்டு அந்த அலசனத்தை எல்லாமே ஒன்று சேர்க்கணுங்க. இது உடல்ல உள்ள எல்லாருமே சாப்பிடலாம், சின்ன குழந்தைங்களிருந்து பெரியவங்க வரையில. இந்த ரெமெடி நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருடத்திற்கு கெடாத ஒரு பொருளுங்க. ஆனால் செய்கிற விதம் மட்டும்தாங்க அன்பு கலந்து பாசம் கலந்து செய்யணும். அது கூட அலசி அந்த பிரண்டை கூட தேவையான பூண்டு நாம் சேர்த்துக்கணும், காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்த்து நன்றாக வதக்கி அதனோடு வதக்கிய பிறகு நன்றாக வதக்கிய பிறகு ஒரு எந்திரத்தை கொண்டு அரைத்துக்கணும். மிளகு சீரகத்தை நன்றாக வறுத்து அதில் கொட்டிக்கணுங்க. கொட்டிக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரே கலவையாக சேர்ந்து நம்ம நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த சாந்து விழுதுகளை கொஞ்சம் வெல்லம் போடணும். காரம் நம்ம தேவையான காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்து அந்த மாதிரி கொட்டி நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு எல்லா மசாலாவும் ஒன்றா ஆன உடனே நல்லா ஆற விட்டு அதை நல்லா ஒரு மிக்சி சாரிலையோ அல்லது கை உருளையிலையோ நல்லா அரைத்து எடுத்து அதை நல்ல சுத்தமான செக்கில் ஆடின நல்லெண்ணெயை விட்டு ஒரு தேவையான அளவு விட்டு இதை எடுத்து தேவையான உப்பு சேர்த்து அதை நன்றாக அந்த பொரிந்து வர்றது நிற்கணும். கொஞ்சம் கொப்பளிக்கும், பார்த்துக்கணும். கொப்பளிக்கிறத பார்த்துக்கணுங்க. புளி கொஞ்சம் சேர்க்கணுங்க. புளி கொஞ்சம் நமக்கு தேவையானது, உப்பு அதாவது புளி கொஞ்சம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்துட்டு எண்ணெய் காய வச்சு இந்த மாதிரி அந்த கொதி வரும்பொழுது எண்ணெய் தெறிக்கும். சேஃப்டியாக பண்ணும். பார்க்குறவாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ணிக்கின்னு பாருங்கள். உணவே மருந்து. இதை சாப்பிடும் பொழுது பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடல் பிரச்சனைகள், சாப்பாடு இறங்கலை, எனக்கு தூக்கம் வரலை, ரொம்ப மன அதிர்வலைகள், குழம்பி போயிருக்கிறேன்னு சொல்கிறவாலாம் அந்த எண்ணெய் பாருங்கள், அந்த ஈரப்பதம் கொதிய நிலை நிற்கும் பொழுது அதை நன்றாக ஆஃப் பண்ணிவிட்டு 1 வருடத்திற்கு இந்த ரெமெடிங்க தயார் பண்ணி வீட்டில் வச்சோன்னா வீட்டில் இருக்க குழந்தைகள், எங்கள் தாய்